ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் முளைக்கட்டிய பச்சை பயிர் சாலட். வாங்க பார்க்கலாம். பச்சை பயிரை முளை கட்டுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை பயிர் ஊற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் அந்த பச்சை பயிரில் வந்து நம்ம ஊறும் போது அந்த முளை வந்து நல்லா வரும். அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் ஊறணுங்க. பச்சைப்பயிரை ஊற வச்சு 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போது இதை நம்ம வந்து வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதை டைட்டாக ஒரு துணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வடிகட்டுறது அது மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டலாம். இப்போ பாருங்கள், பச்சைப்பயிறு எவ்வளோ பெருசு பெருசாக நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இதை நம்ம இந்த ஈர துணியை நல்லா எடுத்துகிட்டு இந்த துணி அளவு இது நல்லா கட்டி ஒரு 12 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணுங்க. இதுலேருந்து முளை வரும். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க வேண்டியதான். தண்ணியில் நல்லா வடிஞ்சிடணும். ஒரு டைட்டாக ஒரு பாத்திரத்தை போட்டு இதை மூடி வச்சிடணுங்க. இப்போ 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி அது முளை வந்துட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் நல்லா முளை விட்டுருக்கு. முளை எப்படி விட்டுருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே முளை இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது. முளைக்கட்டிய பச்சைப்பயிர் வச்சுருக்கோங்க. முளைக்கட்டிய பச்சைப்பயிர் வச்சு சாலட் செய்கிறது எப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு கேரட் போடணுங்க. அப்புறம் தக்காளி போடணுங்க. அப்புறம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. சாலட் ரெடி ஆகிடும். இதில் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் சாலட் ரெடிங்க. ரொம்ப ஹெல்த்தி. மார்னிங் டிஃபனுக்கு நம்ம முன்னால் கொஞ்சம் இதை சாப்பிட்டுட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.